Hello friends, வணக்கம், welcome to my channel. இன்னைக்கு வந்து கீரை வச்சு ஒரு வித்தியாசமா ரெசிபி பார்க்க போறோம். இந்த கீரையே வித்தியாசமான கீரை. இது வந்து கடுகு கீரை. सरसों का साग ன்னு பேர் இதுக்கு. பஞ்சாபி டிஷ். ரொம்ப ஃபேமஸ், வேர்ல்ட் ஃபேமஸ்னு சொல்லலாம். அவ்ளோ सरसों का साग ன்னு அவ்ளோ ஃபேமஸ். सरसोंனா கடுகு, கீரை, சாக்னா கீரை. ஸோ 5 பஞ்ச் மஸ்டர்ட் கிரீன்ஸ், அதாவது கடுகு கீரை எடுத்திருக்கேன். நீங்க இருக்கிற இடம் பொறுத்தது, எல்லா இடத்துலயும் இந்த கீரை அவ்வளோ ஈஸி அவைலபிளா இருக்காது. இருந்தா கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. நிறைய சத்துள்ள கீரை இது. ஸோ 5 பஞ்ச் கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணி சாப் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கீரை வந்து நம்ம 2 பஞ்ச், இது கூட 2 பஞ்ச் நார்மல் பாலக் கீரை சேர்த்துக்க போகிறோம். அதே மாதிரி கழுவி சாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பஞ்ச் வந்து பத்துவா லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் இதை காம்ப்ளிமெண்ட் பண்ண. ஒன்றுமே இல்லை, 1 பஞ்ச் பருப்பு கீரை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து மேத்தி கீரை கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதுதான் காம்பினேஷன். நான் வந்து பருப்பு கீரை, பாலக் கீரை, அப்புறம் இந்த सरसों का கீரை, அதாவது கடுகு கீரை சேர்த்துக்க போகிறேன். ஸோ வாஷ் பண்ணி சாப் பண்ணி வச்சுட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1.5 கப்பு தண்ணி நல்லா பாயில் பண்ணிவிட்டு இந்த கீரை சாப் பண்ணி வச்சுருக்கிற கீரை எல்லாம் சேர்த்துக்கிறோம். எதனால் இந்த 2 கீரை இதில் சேர்க்குறோம், பாலக்கீரை பருப்பு கீரைனா, இந்த கடுகு கீரை டேஸ்ட்டே கொஞ்சம் பஞ்சண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஃப்ளேவர்ஸ் இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கீரை சேர்க்குறது. ஸோ இது வந்து ப்ரெஷர் குக்கரில் கூட போட்டு நீங்கள் விசில் கொடுக்கலாம். பட் அது மாதிரி வேணாம், நம்ம ரொம்பவே ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்லோ குக் பண்ணணும். நீங்கள் தேவை இருந்தால் இந்த கீரையோட 2 சாப் க்ரீன் சில்லிஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஷனல். ஸோ நல்லா பாருங்கள் சேர்த்துக்கிட்டோம். இப்போ வந்து லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 45 நிமிஷம் நடுவில் கிளறி விட்டுட்டே இருங்க. ரொம்பவே ஸ்லோ குக் பண்ண போகிறோம். நிதானமாக. பேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட் இந்த ரெசிபியில். ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தடாக சமைக்க போகிறோம். ஸோ ஒரு விஷயம் சொல்ல போனால், இது நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த கீரை சமைக்கிறது. கிடச்சது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, வாங்கி சரி நம்ம ரெசிபி அப்லோட் பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், கீரை வந்து நல்லா தண்ணி சோப் பண்ணிடுச்சு, மாய்ஸ்சர் கம்மியாகி போச்சு, நல்லா கீரை குக் ஆகிட்டே வருது. ஸோ உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 45 to 50 மினிட்ஸ் கூட ஆகிடும் இந்த கீரை குக் ஆகிறதுக்கு. ஸோ ஒரு 50 மினிட்ஸ் ஆகிப்போச்சு, நல்லா கீரை குக் ஆகிப்போச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாய்ஸ்சர் எல்லாம் சோக் பண்ணுறதுக்கு வந்து 1 கப்பு மேஸ் ஆட்டா, அதாவது சோள மாவு நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூக்கி போட்டுடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இதை வந்து ஒரு மத்து வச்சு இதை நல்லா கடையணும். ஸோ நமக்கு வந்து ரொம்ப பேஸ்ட்டாக வேணாம். சில பேர் வந்து ஷார்ட்கட் ப்ரெஷர் குக்கரில் போட்டு அப்படியே தூக்கி மிக்சியில் போட்டு அரைச்சிருவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, டேஸ்ட் வந்து இம்பேக்ட் பண்ணும். இந்த மாதிரி இது வந்து ஸ்லோ ப்ராசஸ் தான். ஆனால் உங்களுக்கு இதுதான் ஒத்தென்டிக். நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் வில்லேஜ் ஸ்டைல், ஒத்தென்டிக் ஸ்டைல் सरसों का साग ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நிதானமாக, அவசரப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மத்து வச்சு நல்லா கடைஞ்சி சைடில் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம், நம்ம அத்தென்டிக் ட்ரெடிஷ்னல் சொல்லும் போது மண்சட்டி தான் ஃபர்ஸ்ட். ஸோ நார்மல் கடாயில் பண்ண வேணாம். அதனால் இந்த பியூட்டிஃபுல் மண்சட்டி, இன்ஃபேக்ட் புது மண்சட்டி இது, கடாய் ஃபர்ஸ்ட் டைம் இனாகிரேட் பண்ணுறேன். ஸோ நல்லா சீசன் பண்ணிட்டோம். கீ, நெய்யில் தான் இது பண்ண போகிறோம். நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸ் அப்படின்னா இது எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட் நான் வந்து நல்லா 2-3 டேபிள் ஸ்பூன், 4 டேபிள் ஸ்பூன் வேணால் கூட போட்டுக்கோங்க. ரொம்ப அந்த பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா இது வந்து வின்டர் டைமில் தான், அந்த குளிர் டைமில் தான் பலன்னு இந்த கீரை நல்லா இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் இது பண்ணுவாங்க, நிறைய நெய் ஊற்றி. நெய் வந்து இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது இல்லாமல் இந்த வின்டர் டைமில் நல்லா தெம்பாக, நல்லா பாடிக்கு வார்ம்த் கொடுக்கும். ஸோ பாருங்கள், நெய் சூடாகி போச்சு. நிறைய இஞ்சி, ஃபைன்லி சாப்ட் இஞ்சி, ஜிஞ்சர் சேர்த்துக்கிட்டோம், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா பூண்டு கூட நறுக்கி சேர்த்துக்கலாம். ஸோ அதுவும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நான் பூண்டு சேர்த்துக்கல. நெக்ஸ்ட் வந்து 2-3 பச்சை மிளகா நீங்கள் ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஆனியன், நல்ல வெங்காயம், 2-3 வெங்காயம் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் தக்காளி வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். நான் தக்காளி சேர்த்துக்கல. ஸோ இது பாருங்கள், லாஸ்ட் 2 ஸ்பூன் மாவு மீந்திருந்தது. இது வந்து சோள மாவு, ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கும்
உங்களுக்கு. ஸோ இது வந்து நல்லா போட்டு மெசிஞ்சு அது பாருங்கள் இப்படி கெட்டியாகி போச்சு. ஸோ இதுதான் டெக்ஸ்சரு. நமக்கு கோர்ஸாக இருக்கணும், நமக்கு கடைஞ்ச கீரை டெக்ஸ்சர். அப்போ தான் சாப்பிடும்போது அந்த கீரை நமக்கு வாயில் தெரியணும். ஸோ இந்த வெங்காயம் வதங்கின உடனே கொஞ்சம் க்ரன்ச்சியாகவே இருக்கட்டும் வெங்காயம், ரொம்ப எல்லாம் மேஷ் பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கீரை எடுத்து சேர்த்துட்டு இதில் வந்து உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. அந்த கிளிப் எங்கேயோ காணாமல் போயிடுச்சு நான் உப்பு சேர்க்குறது. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் இந்த லிட்டை மூடி இன்னும் ஒரு 25 to 30 minutes, இன்னும் ஒரு அரை மணி நேரம் நல்லா வேக விட்டுருங்க. எவ்வளோ டைம் எடுக்கும் இந்த கீரை, நல்லா வேகட்டும். நல்லா சேர்ந்து வந்துருச்சு, நம்ம டிஷ் ரெடி. இதில் நிறைய பேர் வந்து கரம் மசாலா, இந்த தனியா பொடி, தக்காளி நீங்கள் எல்லாமே சேர்த்து ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து ஆத்தென்டிக் ரெசிபி நிறைய மேலே இன்னும் கொஞ்சம் நெய் தூக்கி நல்லா ஊற்றுங்க. இது வந்து ஃபெயிண்ட் ஹார்ட்டடுக்கு இந்த டிஷ் இல்லை. நல்லா தெம்பாக சாப்பிட்டுட்டு இதோட காம்பினேஷன் கேட்டிங்கன்னா இது வந்து ஆத்தென்டிக்காக ட்ரெடிஷ்னல் வேல வந்து இந்த மக்கைக்கு ரோட்டி கூட தான் சாப்பிடுவாங்க. அதாவது சோள மாவில் பண்ண சப்பாத்தி நல்லா திக்காக கோர்ஸாக இருக்கும், அது கூட தான் இதோட காம்பினேஷன். நான் வந்து நார்மல் சப்பாத்தி கூட தான் சாப்பிட போகிறேன். இது எப்படி சர்வ் பண்ணனா மேலே வந்து ஒயிட் பட்டர், வெண்ணெய், வீட்டில் பண்ண வெண்ணெய்னா ஓகே, சூப்பராக இருக்கும். இப்படி தான் டெக்ஸ்சர். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த கீரை கிடச்சிதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Thanks for watching. Bye bye.